ஹாய் கைஸ், இன்னைக்கு நம்ம பார்க்க போறது அசசின்ஸ் கிரீடோட எபிசோட் 8 தான். ஸோ வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஸோ எபிசோடோட ஸ்டார்ட்டிங்ல நெறைய குழந்தைங்க வந்துட்டு ஒரு இடத்துல வந்து இறந்து கிடக்குறாங்க. இதெல்லாம் பார்த்து நம்ம ரோஸோட அப்பா வந்துட்டு ரொம்பவே வந்துட்டு வருத்தப்படுறாரு. அண்ட் நம்ம டீச்சர் வந்துட்டு மிரிடாவ பார்த்துட்டு, இதுக்கு டியூட்டர் என்ன பதில் சொல்லப் போறான் அப்படின்ற மாரி கேட்க, அதுக்கு மிரிடா என்ன சொல்றான்னா வந்துட்டு, அது மேம் காலைலருந்து நான் குஃபாவ பார்க்கவே இல்ல அப்படின்ற மாரி வந்து சொல்றா. இத கேட்டோனே வந்துட்டு நம்ம ரோஸோட அப்பா வந்துட்டு, அப்ப கண்டிப்பா இவனா தான் இருக்கும். எல்லாரும் போய் இவன புடிங்க அப்படின்ற மாரி வந்து சொல்றாரு. இத கேட்டு எல்லாருமே வந்துட்டு இவரோட பேச்ச கேட்டு எல்லாருமே வந்து குஃபாவ பிடிக்க போறாங்க. அண்ட் நம்ம மெலிடா வந்துட்டு ரொம்ப வருத்தப்படுறா. இத பார்த்துட்டு வந்துட்டு எலிஸ் வந்துட்டு, "உன்கிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேசணும்" அப்படின்ற மாரி கிட்ட வரப்போது, நம்ம மெலிடா வந்துட்டு, "இவன் தனியா விட்டா போதும்" அப்படின்ற மாரி சொல்றா. அண்ட் அடுத்த சீன்ல வந்துட்டு எல்லாருமே வந்துட்டு நம்ம டீச்சருக்கு பின்னாடி வந்து போயிட்டு இருக்கப்போது, நம்ம மெலிடா மட்டும் தப்பிச்சு போக பார்க்குறா. அண்ட் போகும்போது வந்துட்டு நம்ம பிளாக் மாடிய வந்து புடிச்சிடுறா. புடிச்சிட்டு வந்து கொஞ்ச நேரம் பேசினதுக்கு அப்புறமேல, "நான் உன் கூட நிக்கிறேன்" அப்படின்ற மாரி சொல்றா. அப்புறம் தான் தெரியுது நம்ம இன்ஸ்ட்ரக்டர் குஃபா வந்து என்ன சொல்லியிருக்கான்னா வந்துட்டு, இந்த மாரி எனக்கு ஏதாச்சும் ஆச்சுன்னா வந்துட்டு, நீ வந்துட்டு மிரிட பார்த்துக்கோ அப்படின்ற மாரி வந்துட்டு பிளாக் மாடியா கிட்ட வந்து நம்ம குஃபா சொல்லியிருக்கான். அதனால தான் வந்துட்டு இவ வந்திருக்கா. இப்ப நம்ம பிளாக் மாடியா வந்துட்டு ஒரு ஸ்டூடண்ட் மாரி வந்து வேஷம் போடுறா. போட்டதுக்கு அப்புறமேல வந்துட்டு, இப்போ ஊர்ல சில கேள்விலாம் கேட்க வேண்டியது இருக்கு அப்படின்ற மாரி சொல்லிட்டு 2 பேரும் கிளம்புறாங்க. ஸோ பிளாக் மாடியாக்கு வந்து இந்த மிஸ்ட்ரி ஸ்பாட்லாம் எங்க இருக்குன்னு தெரிஞ்சுக்கணும்னால வந்துட்டு ஊர்ல இருக்கவங்க கிட்ட கேள்வி கேட்கலான்ட்டு இருக்கா. இவ மிலிட்டா வந்துட்டு, "அங்க 2 பேர் இருக்காங்க. அவங்ககிட்ட போய் கேள்வி கேட்கிறேன்" அப்படின்ற மாரி சொல்லிட்டு போறா. அவங்க 2 பேர பார்த்துட்டு வந்து, "அம்மா இந்த மிஸ்ட்ரி ஸ்பாட்லாம் எங்க இருக்கு?" அப்படின்ற மாரி கேட்கறா. அவங்க 2 பேரும் மூஞ்சே மாறிடுச்சு. பார்த்துட்டு வந்துட்டு, "அம்மா அங்கலாம் போகாதம்மா" அப்படின்ற மாரி சொல்லி சாக்லேட் குடுத்து அனுப்பிச்சுடுறாங்க. இத பார்த்துட்டு பிளாக் மாடியா வந்துட்டு, "நான் எப்படி பண்றேன்னு பாரு" அப்படின்ற மாரி சொல்றா. ஃப்ளவர் ஷாப் முன்னாடி நின்னுட்டு வந்துட்டு 2 பேரும் வந்துட்டு அக்கா, தங்கச்சி மாரி வந்து நடிக்கிறாங்க. இவன் வந்துட்டு என்ன கேட்கறான்னா வந்துட்டு, "அம்மா இந்த ஃப்ளவர் பேர் என்ன?" அப்படின்ற மாரி வந்து பேசிட்டு இருக்கப்போது, அங்க உள்ள இருக்கவங்க வந்துட்டு, "அம்மா இந்த ஃப்ளவர் பேர் இதுதான்" அப்படின்ற மாரி சொல்றாங்க. இப்ப இவன் என்ன கேட்கறான்னா வந்துட்டு, "ஆமா, நாங்க இங்க கொஞ்சம் ரிசர்ச்லாம் பண்ணிட்டுருக்கோம். ஸோ கொஞ்சம் கேட்க வேண்டியது இருக்கு" அப்படின்ற மாரி சொல்லிட்டு, "ஆமா புதுசா ஒரு கிராப் வந்து வந்திருக்கே" அப்படின்ற மாரி கேட்கும்போது, "ஆமா அது மிஸ்ட்ரி ஸ்பாட் தான்." "ஓ! மிஸ்ட்ரி ஸ்பாட் பத்தி கேட்கறியா?" அப்படின்ற மாரி சொல்லிட்டு எல்லாத்தையும் சொல்லிடுறாங்க. கிட்டத்தட்ட டைரக்ட்டா கேட்டா தான் வந்துட்டு சொல்ல மாட்றாங்க. பட் இன்டைரக்ட்டா கேட்டா சொல்லிடுறாங்க. இப்ப இவங்க 2 பேரும் வந்து அந்த மிஸ்ட்ரி ஸ்பாட்ல வந்து நடந்துட்டு இருக்காங்க. அப்படி இருக்கப்போது வந்து ஒரு உடைஞ்ச வீட பார்க்குறாங்க. அண்ட் இங்க தான் வந்து நம்ம பிளாசம் வந்துட்டு யாரையுமே வந்து போக விடாம பார்த்துட்டு இருக்காரு. அப்படி என்னதான் இருக்கு அப்படின்ற மாரி சொல்லிட்டு 2 பேரும் உள்ள போய் பார்க்குறாங்க. உள்ள போய் பார்த்தா ஒண்ணுமே இல்ல. ஆமா, ஒண்ணுமே இல்ல. ஸோ அங்க இங்கன்னு தட்டி பார்க்குறாங்க. அண்ட் அப்பதான் நம்ம வந்துட்டு பிளாக் மடியா சொல்றா, "காலப்போக்குல இந்த மாரி சாண்டிங்கா மாறல. இது கட்டம்போதே இப்படி தான் கட்டியிருக்காங்கன்னு" சொல்றா. "அது ஏன்?" அப்படின்ற மாரி கேட்கப்போது, "அப்போது இது மிஸ்ட்ரி ஸ்பாட்டே இல்ல" அப்படின்ற மாரி சொல்றா. "ஆமா, இங்க வரவங்கலாம் வந்துட்டு இதான் மிஸ்ட்ரி ஸ்பாட் நம்ப வச்சு, இதுக்குள்ள ஒரு இன்னொரு மிஸ்ட்ரி ஸ்பாட் இருக்கலாம்" அப்படின்ற மாரி சொல்லிட்டு தேடப்போது, கெடச்சிருச்சு. உள்ள பேஸ்மெண்ட் மாரி போது. பவர் யூஸ் பண்ணி வந்து 2 பேர் வந்து உள்ள போறாங்க. அண்ட் உள்ள போம்போதே சொல்றா, "உள்ள என்ன வேணா நடக்கலாம்" அப்படின்ற மாரி சொல்லிட்டு 2 பேரும் போறாங்க. அண்ட் உள்ள போய் பார்த்தா வந்துட்டு நெறைய சிறைகள்லாம் இருக்கு. அண்ட் இதெல்லாம் வந்துட்டு இன்னும் சில பேர் நெறைய பேர் வந்து செத்து கிடக்குறாங்க. "இதெல்லாம் யாரு?" அப்படின்ற மாரி கேட்கும்போது, நம்ம மாடியா சொல்றா, "இவங்கலாம் வேற யாரும் இல்ல. இந்த ஊர்ல இருக்க மக்கள் தான். அண்ட் இவங்களும் எதுக்கு இங்க இருக்காங்கன்னா வந்துட்டு, இவங்க தான் வந்துட்டு ஃபுல்லா டிரான்ஸ்ஃபார்ம் ஆகாத அந்த மான்ஸ்டர்ஸ். கிட்டத்தட்ட போன எபிசோட்ல கூட பார்த்துருப்போம். ஒருத்தன வந்துட்டு நம்ம எல்லார் முன்னாடியுமே வந்து புடிச்சு வச்சிருப்பாங்க. அவங்கலாம் வந்துட்டு இங்க வந்து தான் வந்துட்டு இங்க தான் எல்லாரையும் வந்து கூட்டு வந்து புதைக்கிறாங்க லிட்டரலி. அண்ட் ஆனா வந்துட்டு நம்ம ப்ளாசம் என்ன சொல்லியிருப்பார்ன்னா வந்துட்டு, ஒரு விதமான நோயினாலலாம் அப்படி வந்து சொல்லியிருப்பாரு. பட் அதுதான் இல்ல. இங்க வந்து ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் மாரி பண்றாங்க. இந்த ஊர் மக்கள் மேலயே. அப்படி பண்ணி வந்துட்டு ஃபெயில் ஆனவங்க, அதாவது மான்ஸ்டர் ஆஃப்ல மாறாதவங்கலாம் வந்துட்டு இங்க கூட்டு வந்து வச்சிருக்காங்க அப்படின்ற மாரி வந்து சொல்றா. அந்த மாரி மக்கள் வந்து புடிச்சு வைக்கிறது தான் வந்துட்டு மிஸ்ட்ரி ஸ்பாட்டே. ஸோ இதனால தான் வந்து நெறைய மிஸ்ட்ரி ஸ்பாட்லாம் வந்துட்டு இங்க இருக்கு அப்படின்ற மாரி சொல்றா. அண்ட் இப்ப அவங்க வந்து பேசிட்டு இருக்கும்போதே வந்துட்டு மெலிடாக்கு வந்துட்டு அந்த எப்பவும் கேட்கிற சத்தம் கேட்குது. "இன்னும் ரத்தத்த காமி. நெறைய பேர் போய் சாவடி" அப்படின்ற மாரி வந்துட்டு ஒரு வாய்ஸ் கேட்குது. எப்பலாம் அந்த வாய்ஸ் கேட்குதோ ஏதோ ஒரு சம்பவம் நடந்துச்சு. அண்ட் இதே மாரி இந்த டைம் ஏதோ நடக்க போகுது. ஸோ இப்பயே போய் தடுக்கலாம் அப்படிங்கிற மாரி சொல்லிட்டு அவ ஓடுறா. ஸோ நம்ம பிளாக் மேடமும் கேட்குறா. பட் அதெல்லாம் கண்டுக்காம இவ பாட்டுக்கு ஓடுறா. அண்ட் இப்பயே வந்து மெலிடா போகும்போதே வந்துட்டு பயங்கர கூட்டமா இருக்கு. இதெல்லாம் பார்த்துட்டு கிட்ட போகும்போது நெறைய பேர் வந்துட்டு ஒரு பொண்ணு செத்து கிடக்குறா அப்படிங்கிற மாரி சொல்றாங்க. இவளுமே அடிச்சு புடிச்சு விட போய் பார்த்தா நம்ம எலிசா இருக்கா. ஸோ எலிஸ வந்துட்டு புடிச்சுட்டு வந்துட்டு ஏதாச்சும் ஆயிடுச்சோ அப்படிங்கிற மாரி சொல்லி பார்க்கும்போது, பட் நம்ம எலிஸ்க்கு எதுவும் ஆகல. ஸோ அவ மூச்சு விட்டு தான் இருக்கா. பட் எங்கேருந்து ரத்தம் வருது அப்படின்னு பார்க்கும்போது, அது வேற எங்கேயும் இல்ல நம்ம ரோஸ் கிட்ட தான். ஆமா. ஸோ ரோஸ் வந்துட்டு செத்துட்டா. ஸோ சொல்லப்போதே ஒரு மாரி தான் இருக்கு. பிகாஸ் ஸ்டார்ட்டிங்ல இந்த கேரக்டர பார்த்துட்டு இப்ப திடீர்னு வந்துட்டு வேற மாரி தான் இருக்கு. ஸோ அண்ட் நம்ம ப்ளாசமுமே வந்துட்டு வருத்தப்படுறாரு. இப்ப என்னாச்சுன்ற மாரி கேட்கும்போது வந்துட்டு, ஸோ இவன் வந்துட்டு கிளாஸ கட் அடிச்சுட்டு வந்துட்டு வேற எங்கேயோ ஸோ மெலிசா வந்துட்டு இவங்க குரூப்லேருந்து போயிருப்பா. ஸோ போய் தான் வந்துட்டு இவ்வளோ சீன்லாம் இதுக்கு முன்னாடி நடந்துச்சு. பட் நம்ம மெலிடா இல்லாதத தெரிஞ்சுக்கிட்டு எலிஸ் வந்துட்டு இந்த இடத்துக்கு வந்து பார்க்கும்போது இவ்வளோ நடந்திருக்கு அப்படின்ற மாரி வந்துட்டு நம்ம ஹெட் மிஸ்ட்ரஸ் வந்து சொல்லுவாங்க. அண்ட் அது மட்டும் இல்லாம நம்ம ரோஸ் வந்துட்டு ஒரு இன்ஸ்ட்ரக்டர். ஸோ எவ்வளோ பவர்ஃபுல்னு யோசிச்சு பாருங்க. அண்ட் நம்ம எலிஸும் கூட வந்திருக்கா. ஸோ 2 பேர் சண்டை போட்டு ட்ரை பண்ணி வந்து முடியலன்னா, அப்போ வந்துட்டு அந்த ஆப்போனன்ட் வந்துட்டு ஒரு சாதாரண மனுஷன் இல்ல.
ஸோ அவன் வந்துட்டு இவங்க 2 பேரும் விட பவர்ஃபுல்லா இருப்பாங்க அப்படின்னு மாரி வந்து சொல்லப்போது. நம்ம பிளாசம் வந்துட்டு இன்னும் ரோஸோட சோல் வந்துட்டு இங்க தான் இருக்கு அப்படின்னு மாரி சொல்லிட்டு அவர் வந்துட்டு பொண்ண தூக்கிட்டு வந்து போறாரு. அண்ட் அண்ட் இப்ப நெறைய பேர் வந்துட்டு இதுக்கு எல்லாம் காரணம் அவனா தான் இருக்கும் அப்படிங்கிற மாரி சொல்லிட்டு நம்ம குஃபாவ வந்துட்டு எல்லாம் நெனச்சுக்கிட்டு இருக்காங்க. குஃபா தான் பண்ணியிருப்பான். ஸோ எல்லாரும் அவன புடிங்க அப்படிங்கிற மாரி சொல்லிட்டு போறாங்க. இப்ப நம்ம மெலிடா வந்துட்டு எலிஸ கூட்டு வந்து பெட்ல படுக்க வச்சுட்டு இருப்பா. ஸோ படுக்க வச்சுட்டு இருக்கும்போது யோசிச்சு பார்க்குறா. ஸோ நம்ம எலிஸ் வந்து சொல்லியிருப்பாள்ல, ஒரு முக்கியமான விஷயம் உன்கிட்ட சொல்லணும்னு. பட் இவ வந்துட்டு என்ன தனியா விடு அப்படின்னு சொல்லிட்டு போயிருப்பா. இப்ப வந்துட்டு கிட்ட வந்துட்டு, "அம்மா நீ எனக்கு என்ன சொல்ல வந்த?" அப்படிங்கிற மாரி கேட்டுட்டு, பக்கத்துல வந்துட்டு நம்ம எலிஸோட ஸ்வாட பார்க்குறா. இவ எடுத்துட்டு வந்துட்டு, "நான் ரொம்ப வீக்கா இருக்கேன். ஸோ உன் பவர் எனக்கு குடு" அப்படிங்கிற மாரி சொல்ல, அண்ட் இப்ப வந்துட்டு வெளில வந்து பயங்கரமா சத்தம் கேட்குது. ஸோ இப்ப திடீர்னு கதவு தொறந்து ஷென்ஃபா அப்படின்ற பொண்ணு வரா. வந்துட்டு என்ன சொல்றான்னா வந்துட்டு, "மெலிடா இங்க இருக்கிறது ஆபத்து நீ. ஏன்னா இந்த டைம் வந்துட்டு பிளாசமையும் வந்துட்டு அட்டாக் பண்ணியிருக்காங்க யாரோ. அண்ட் அது மட்டும் இல்லாம நம்ம ரோஸ்டர் பாடியும் எடுத்து தப்பிச்சு போயிருக்கான். அண்ட் போக போகுது அந்த ப்ளூ கலர் ஃப்ளேம் வந்துட்டு இருந்திருக்கு பழைய பாடி" அப்படின்னு மாரி சொல்றா. திடீர்னு பார்த்தா வெளில இருந்துட்டு நெறைய சத்தம் கேட்குது. "இந்த ரூம் தான். இங்க தான் அந்த பொண்ணு இருக்கா" அப்படின்னு மாரி சொல்லிட்டு, எ ஷென்ஃபா பொண்ணுமே வந்துட்டு போயிட்டு கதவ லாக் பண்றா. நம்ம மெலிடா வந்துட்டு என்னாச்சு அப்படின்னு மாரி கேட்கப்போது, எல்லாரும் உனக்கும் இன்ஸ்டியூட் குஃபாக்கும் இருக்க கனெக்ஷன் தெரிஞ்சுச்சு. அண்ட் இப்ப வந்து குஃபா தான் பண்ணான்னு கன்ஃபார்மே ஆயிடுச்சு. ஸோ உன்ன புடிச்சா வந்து அவன புடிக்கலாம், ரைடர்லாம் தொரத்துறாங்க அப்படின்னு மாரி சொல்ல, மொத்தம் எல்லாருமே வந்துட்டு கதவ உடைக்க ஆரம்பிக்கிறாங்க. And நம்ம மிலிடாக்கு வேற சான்ஸ் இல்ல. ஸோ வெளில வந்து குதிச்சு ஓடுறா. இப்போ ஓடிட்டு எங்க போறான்னா வந்துட்டு, இதுக்கு முன்னாடி வந்துட்டு பிளாசம் வந்துட்டு ஒரு இடத்த பார்த்துட்டு, இந்த இடத்துக்குலாம் போகாத, போவே கூடாதுன்னு சொல்லியிருப்பாங்க. அந்த இடம் வந்துட்டு ஒரு மிஸ்ட்ரி ஸ்பாட் தான். இப்போ வந்துட்டு கையில இருக்க கத்திய வச்சு அந்த இடத்த உடைச்சு வந்துட்டு, உள்ள வந்து பாத மாரி இருக்கு. அங்க நடந்து போயிட்டுருக்கா. அண்ட் உள்ள போய் பார்த்தா ஒரு லைப்ரரி மாரி இருக்கு. ஒரு வொர்க் ஸ்பேஸ் மாரி இருக்கு. அண்ட் அங்க ஒரு பேப்பர்ல பார்த்தா பிளாசமோட சைனும் இருக்கு. அண்ட் பக்கத்துல இருக்க புக்ஸ் எல்லாம் எடுத்து பார்க்கும்போது, இதெல்லாம் நைட் ஜீன் ஃபேக்டரோட எக்ஸ்பெரிமெண்ட்க்கான இந்த புக்கு தான். ஸோ எல்லா ப்ரொசீஜரும் இருக்கு. அண்ட் இந்த புக்ல தான் வந்துட்டு அந்த நைட் ஜீன் ஃபேக்டர பத்தி எல்லாமே இருக்கு. அண்ட் ஸோ நம்ம பிளாசம் வந்துட்டு 7 வருஷம் முன்னாடி இதே எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணியிருக்காரு. ஆனா ஃபெயில் ஆயி வந்து அத கண்ட்ரோல் பண்ண கஷ்டப்பட்டுருக்காரு. பட் இந்த டைம் வந்துட்டு நடந்தா நல்லாயிருக்கும் அப்படிங்கிற மாரி சொல்லிட்டு எழுதியிருக்காரு. இப்போ திடீர்னு வந்துட்டு எப்பவும் போல கேட்கிற மாரி வாய்ஸ் கேட்குது. "அம்மா யார் நீ?" அப்படிங்கிற மாரி அந்த வாய்ஸ் கேட்குது. இந்த டைம் வந்து டைரக்ட்டா மிரிடா கூடயே பேசுறான். ஸோ நம்ம மிரிடா அதுக்கு வந்துட்டு, "நான் தான் ஒரு யங் பெலாடின். நான் தான் மிரிடா ஏஞ்சல்" அப்படின்ற மாரி வந்து சொல்றா. அதுக்கு அவன் வந்துட்டு, "ஓ! பெலாடினா?" அப்படிங்கிற மாரி வந்து சொல்றான். திடீர்னு பார்த்தா யாரோ வர சத்தம் கேட்குது. யார்ரா இதுன்னு பார்த்தா, வேற யாரும் இல்ல. நம்ம ரோஸ் தான் வரா. அண்ட் இவளுக்கு பார்த்தோனே ரொம்பவே ஷாக்கா இருக்கு. நம்ம ரோஸ்க்கு எதுவும் ஆகலையா? "நீ உனக்கு எதுவும் ஆகலையா?" அப்படின்ற மாரி கேட்டு, "நல்லா இருக்கியா?" அப்படின்ற மாரி கேட்கும்போது, நம்ம ரோஸ் வந்துட்டு ஒரு வேம்பயர் மாரி மாறியிருக்கா. கிட்டத்தட்ட பல்லுலாம் அந்த மாரி, நெகம்லாம் ரொம்பவே வளர்ந்து ஒரு மாரி இருக்கா. அண்ட் வந்து எனக்கு ரத்தம் வேணும் அப்படிங்கிற மாரி சொல்லிட்டு கிட்ட வரா. அண்ட் அவ கண்ல வந்து அந்த ப்ளூ ஃப்ளேம் தெரியுது. ஸோ இதுக்கு முன்னாடி இந்த எல்லா இன்சிடென்ட்லயும் வந்துட்டு அந்த ப்ளூ ஃப்ளேம் தான் ஒரு மெயினானது. அண்ட் இது நம்ம ரோஸ் கிட்ட இருக்கிறத பார்த்தோனே வந்துட்டு, நம்ம முன்னாடி என்ன கேட்குறான்னா வந்துட்டு, "ஆமா ரோஸ் எல்லாமே நீ தான் பண்ணியா? ஸோ இதுவரைக்கும் நடந்த எல்லாத்தையும் நீ தான் பண்ணியா?" அப்படிங்கிற மாரி வந்துட்டு ஒரு டவுட்டோட கேட்குறா. இப்ப வந்து ரோஸ் கிட்ட கிட்ட வரா. அண்ட் அந்த வாய்ஸ்ல வந்துட்டு, இந்த டைம் அவள வந்து கொன்றுரு அப்படிங்கிற மாரியான ஒரு வாய்ஸ் கேட்குது. இப்ப அவளும் கிட்ட வரப்போகுது. நம்ம இன்ஸ்ட்ரக்டர் குஃபா வந்து புடிச்சிடுறாரு. புடிச்சிட்டு வந்து, "ரோஸ் எந்திரி, எந்திரி" அப்படிங்கிற மாரி சொல்லிட்டு வந்துட்டு புடிச்சிட்டு இருக்கான். இப்ப புடிக்க போதே வந்துட்டு நம்ம குஃபாக்கு வந்துட்டு அவனோட எப்பவும் போல இருக்க கருப்பு முடி இல்லாம வந்துட்டு வெள்ள முடி வர ஆரம்பிக்குது. இப்ப வந்து என்ன சொல்றான்னா வந்துட்டு, நெனவு குஃபா, ரோஸ் எல்லாத்தையும் யோசிச்சு பாரு. நீ வந்துட்டு ஒரு கெட்டவ இல்ல. எல்லாத்தையும் யோசிச்சு பாரு" அப்படிங்கிற மாரி வந்து சொல்லிட்டு இருக்கா. பார்க்குறான். பட் கிட்டத்தட்ட வந்து கொண்டு வரப்போது வந்து ரோஸ் வந்து தப்பிச்சு ஓடி போயிடுறா. இப்ப அந்த வாய்ஸ் வந்து டைரக்ட்டா நம்ம குஃபா கிட்ட பேசும்போது, 7 வருஷம் முன்னாடி நடந்தது. அண்ட் இந்த டைம் வந்துட்டு அவ கண்ட்ரோல்ல என்ன பண்ண வைக்கிறேன்னு மட்டும் வேடிக்கை பாரு அப்படிங்கிற மாரி வந்து சொல்றா. அண்ட் இதுக்கப்புறம் ஏன், என்ன அப்படின்ற மாரி நெறைய கேள்விலாம் இருக்கும். ஸோ அது அடுத்த எபிசோட்லாம் வந்து சொல்லுவாங்க. ஸோ இந்த வீடியோ பிடிச்சா வந்து மறக்காம லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மறக்காம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ பை கைஸ்.